அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. இப்போ மார்க்கெட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நெஃப்டியோட வீக்லி கேண்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு இன்டிசிஷனாக கேண்டிலாக முடிஞ்சிருந்துச்சு. நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். இந்த லெவல் நல்ல சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு. இப்போ வீக்லி கேண்டில் இதற்கு மேலே புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைனை தான் இண்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, இந்த பாசிட்டிவ் சைன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, ஒரு ஃபிப்னாசி லெவல் படி பார்த்தோம் அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னா, இப்போ லோக்கும் இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கும் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 0.618 அப்படிங்கிற ஒரு கோல்டன் ரேஷியோ லெவலில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த 618 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, இந்த கோல்டன் ரேஷியோ இந்த 0.618க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்லாவே ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, இருந்தாலும் மார்க்கெட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ ஒரு புல்லிஷ் சைனை தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு. வர இருக்கிற வாரங்கள் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, அது எந்தெந்த லெவல் இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு பார்த்துருவோம். இப்போதைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,850 இந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். டே கேண்டிலில் மாற்றிக்கலாம். இந்த லெவல் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் 24,800 அப்படிங்கிற லெவல் ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா 25,231, அது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 26,272 மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,850 அப்படிங்கிற லெவல் தான் ஒரு நல்ல சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 23,200 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். இப்போதைக்கு நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, நல்லாவே ஒரு டபுள் பாட்டம் மாரி மார்க்கெட் பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு. சின்னதாக ஒரு டிஃபிகல்ட்டி பார்த்திங்கன்னா 0.618 ஃபிப்னாசி லெவலில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த லெவல் ஓகே கரெக்டாக 0.618 மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. அதுதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் பெருசாக ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா, இந்த லெவலை மட்டும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, தென் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ரெட் ஜோன் தான் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த 56,132 அப்படிங்கிற இந்த எல்லோ ஜோனை பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு புல்லிஷ்க்கு வந்துடும். இந்த லெவல் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் 56,000 அப்படிங்கிற லெவல் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு இருக்கக்கூடிய இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 57,000 அப்படிங்கிற லெவல் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 59,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 54,000 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 52,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இமிடியேட்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கரெக்ஷன் 54,400 இந்த லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் 54,400 அப்படிங்கிற லெவல்
ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து நம்ம அன்றைக்கி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். வியாழக்கிழமை அன்றைக்கி போட்ட வீடியோவில் இந்த சைடுவேஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸ் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். வெள்ளிக்கிழமையும் இந்த சைடுவேஸ் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுன்னு சொன்னோம். ஒரு 1 hour மட்டும் க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த லெவலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட், இந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த சைடுவேஸ்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் எது எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிப்னாசி லெவல், இதை நம்ம இப்போதைக்கு பார்க்கணும். 82,200 அப்படிங்கிறது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80,000. இந்த 2,000 பாயிண்ட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கும். 80,000க்கு 82,000 மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 80,000க்கு கீழே பிரேக் அவுட் ஆகிட்டா டவுன் சைடு போகும். 82,000க்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அகைன் ஒரு அப் சைடுக்கான மொமெண்டம் வந்துடும். இந்த 82,000க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா அடுத்தது 83,764. அதற்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா 86,000 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா? சப்போர்ட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமிடியேட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 80,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 78,800. இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 76,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. நீங்களும் இதே போல் வந்து மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முழுசாக மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நான் இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீயாக உங்களுக்காக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது எந்தவித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்தியா பாகிஸ்தான் இந்த வார் பிரச்சனை வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. அது மட்டும் எந்த வித ப்ராப்ளமும் இல்லைன்னா நம்ம மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு அப் ட்ரெண்டுக்கான போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதையும் வந்து அந்த நியூஸஸையும் வந்து ஒரு பக்கம் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.